நடிகை ஷாலினி அவர்களுக்கு மைனர் ஆபரேஷன் ஒன்று நடந்திருக்கு அப்படின்னும் அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கும் போது தான் அவங்க பையன் ஆத்விக் அவங்களுக்கு முத்தம் கொடுக்குற ஃபோட்டோவை அவங்க சோசியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற நியூஸும் வெளியாகி அஜித் மற்றும் ஷாலினி ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகை ஷாலினி மேம் ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜை அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அவங்க லைஃப்பில் என்ன நடந்தாலும் அதை இமீடியட்டாக அப்லோட் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. அந்த வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரியான ஒரு பிக்சரை அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்கள கூடவே அரவணைச்சிருக்க மாதிரி அஜித் குமார் சார் இருந்திருந்தார். இந்த ஒரு பிக்கை பார்த்துட்டு எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவங்களுக்கு நார்மலான உடம்பு வலி தான் அண்ட் நார்மலான ஃபீவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ஷாலினி மேமுக்கு சமீபத்தில் உடல்நலம் சரியில்லாமல் போயிருக்கு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஷாலினி மேம் இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு சின்னதாக மைனர் சர்ஜரி ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்காங்களாமா. ஷாலினி மேமுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால் அவங்களுக்கு மைனர் சர்ஜரி நடந்துச்சு அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக வரல. ஆனால் அந்த சர்ஜரிலாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க பெட் ரெஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. தான் அம்மாவுக்கு முடியலை, அவங்க ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் ஆத்விக் அவர்கள் அவங்களுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்து நீங்கள் சீக்கிரம் குணமாகி வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு போல. அந்த ஒரு பிக்கை தான் அவங்களுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர் வெளியானதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு இப்படி ஒன்று ஆகியிருக்கு அப்படிங்கிறதே தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால எல்லோருமே இப்போ அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை சமூக வலைதளங்களில் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இப்போ அவங்க நிலமா இதுக்கப்புறம் அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விலாம் வருது. ஷாலினி மேம் இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க அப்படின்னும் அவங்க பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க ஆங்கர் பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் என்னோட குழந்தை விஜய் டிவியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் அவங்கள பற்றி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டுச்சு. அப்போ விஜய் டிவியில் நீங்கள் 2 முக்கியமான ஷோ பண்ணியிருந்தீங்க, ஒன்று ஸ்டார்ட் மியூசிக், இன்னொன்று சூப்பர் சிங்கர். இது 2ல் எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு பிரியங்கா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சூப்பர் சிங்கர் இல்லைனா என்னை யாருக்கும் அடையாளமே தெரிஞ்சிருக்காது. அண்ட் அதுதான் என்னை வளர்த்து விட்டுச்சு, அதை நான் எப்போதும் மறக்கவே மாட்டேன். ஆனால் அதே நேரம் ஸ்டார்ட் மியூசிக் என்னோட குழந்தை மாதிரி. முதல்ல எனக்கு ஒரு ஷோ கிடச்சிது, அதுவும் தனியாக கிடச்சிது. அதனாலேயே அது என் குழந்தை மாதிரி. அதை நல்லபடியாக வளர்த்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது என்னோட கடமை. அதனால தான் சொல்கிறேன், விஜய் டிவி எனக்கு ஒரு குடும்பம் மாதிரி, அதே மாதிரி ஸ்டார்ட் மியூசிக் எனக்கு இன்னொரு குழந்தை மாதிரி. விஜய் டிவியில் தான் என்னோட குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேசியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.